திமுக அரசு பற்றி திமுகனா ஊழல் தான், வேற என்ன இருக்கு? எல்லாருக்குமே தெரியும், எல்லாத்துலயுமே கரப்ஷன். அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தானே. மீடியால இருந்து எல்லாருமே, இன்ஸ்டால இருந்து எல்லாருமே போட்டு கழிக்கிறாங்க. ஓகே, தொடர்ந்து பாத்தீங்கன்னா உங்க மேல விமர்சனங்கள் இருக்கு. ஆனா தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்ன சொல்றாருன்னா, ஓகேங்களா, 2026 நாங்க தான் இன்னும் ஆட்சி போறோம். இல்ல அது வந்து என்ன சொல்றது, ஒரு பல நூற்றாண்டு காலமா ஒரு அடிமைத்தனமா ஒரே கட்சிக்கு ஒரே இதுக்கு போட்ட ஓட்டு. ஆனா பட் இப்ப அப்படி இல்ல, எல்லாருக்குமே வந்து அவர்னஸ் வந்துருச்சு. யாருக்கு போட்டா என்ன ஆகும் தெரியும். சோ இப்ப நமக்கு இருக்கிற ஒரே ஹோப் பார்த்தா நமக்கு மாற்று கட்சி வரணும். அது நான் விஜய் தான் சொல்ல வரல, பட் விஜய் தான் இப்போதைக்கு இருக்காரு, மத்தபடி வேற யாரும் இல்ல. ஏன்னா நமக்கு ஏடிஎம்கே இருக்காங்க, அவங்க இப்ப வந்து பாஜக அலைன்ஸ் போயிட்டாங்க. சோ பாஜக நமக்கு தெரியும் இங்க தமிழ்நாட்டுல ஒன்னும் பெருசா பண்ணவே இல்லை இது வரைக்கும். சோ அதனால வந்து இப்ப ஏடிஎம்கேக்கும் ஹோப் கம்மி. சோ டிஎம்கே வந்து ஃபுல்லா ஊழல். சோ இப்ப இருக்கிற ஒரே ஆட்சி பாத்தீங்கன்னா நமக்கு டிவிக்கே தான் ஒரு ஹோப் இருக்கு. திமுக கூட்டணியில வலுவான எல்லாருமே இருக்காங்க. அதனால 2026 நாங்க தான் வெற்றி பெறுவோம்னு சொல்றாங்க. வலுவா யாருமே இல்லங்க, எல்லாருமே வந்து ஏஜ் பர்சன் தாங்க. எல்லாருக்குமே இப்ப தெரிஞ்சிச்சுங்க அவங்க என்ன பண்ணாங்க. நீங்க இப்ப தெரியும் பொன்முடி என்ன பண்ணாரு, ஒரு ஆபாசமா பேசினாரு. அது எல்லாருக்குமே தெரியும். சின்ன பசங்க வந்து என்ன ஒரு தாய்மாரை வந்து அந்த மாதிரி பேசவே கூடாது. அப்ப அதுலயே தெரிஞ்சிச்சு. அப்படி பண்ணி ஒரு ஆக்ஷன் எடுக்கல, செந்தில் பாலாஜி ஒரு ஆக்ஷன் எடுக்கல. சோ இப்படி இருக்கும்போது எல்லாருக்குமே கிளியரா தெரியுது. 2026 யார் முதலமைச்சர் வந்தா உங்களுக்கு நல்லது? டிவிக்கே தாங்க, தளபதி விஜய் தான். எதுக்காக விஜய் வரணும்? அவர்தான் இப்போ யங்ஸ்டர்ஸ் வந்து நிறைய வழிகாட்டியா இருக்காரு. சோ இப்ப இருக்கிறவங்க எல்லாருமே ஊழல், லஞ்சம், எல்லாமே கரப்ஷன்லாம் இருக்கு. பட் அவர் வந்து இதெல்லாம் சேஞ்ச் ஆகும். சோ யங்ஸ்டர்ஸ்க்குலாம் வேலை வாய்ப்பு நிறைய கிடைக்கும். சோ எக்கனாமி வைஸ்ல வந்து பொருளாதாரத்துல மேம்பட்டு போலாம் அப்படின்னு.